ஃபர்ஸ்ட் இந்த கேமுக்கு ரிவை கொடுக்கறதே ஒரு அரிது. ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த ரிவை கொடுத்துக்குறோம் சில பக்கிங்க எப்படி பயன்படுத்த தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு முடிக்க முடியாத ஒரு ஸ்டேஜா அது அவுட் ஆகி அந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிவை யூஸ் பண்ணா கூட ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஆனா முடிக்க தெரியாத ஸ்டேஜ்ல போய் மண்ணை கப்பி அந்த முடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் கிளிக் பண்ணி அதுலயும் மண்ணை கப்பி தான் இந்த மாதிரி பக்கிங்க அறிவு கட்ட ஜீவனுங்கிட்ட தோந்துட்டு இவங்க என்ன சொல்றது நண்பர்களே, நீங்களே சொல்லுங்க. சரி ஆரம்பிச்சலாமாப்பா. ஸோ வணக்கம் மக்கள், இது உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு திரும்பி நாங்கள் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இருவருக்கோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே, அப்படி சகோதரர்களே. உங்கள் அனைவருக்கும் ரோப்ளாக்ஸின் ஸ்குவிட் கேம் பிளஸ் இங்கு கேமுடன் என்னது இங்கு கேமா? என்ன ப்ளூ இங்கா பிளாக் இங்கா? யோ அந்த இங்கு இல்லையா, ஐஎன்கே தாண்டா இங்க்குன்னு ஷார்ட் ஃபார்மா சொல்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம டைனோசர் வாயை கூட விளையாடுறோம். இன்னும் என்னென்ன பல கோளாறுகள் சம்பவங்கள்லாம் காத்து கொண்டு இருக்குன்னு தெரியல. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ஒருவேளை கேம் ஆரம்பிட்டு வச்சாச்சு. நம்ம சட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 190. வெரி நைஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நான் கேள்விப்பட்டேன் இந்த ஸ்குவிட் கேமுங்கெலாம் மனுஷங்களாம் அலோட் பண்ணுவாங்கண்ணே. இப்போலாம் டைனோசர்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் என்னென்னலாம் வர ஆரம்பிக்குமோ தெரியல. இன்னும் பன்னிக்கரடி வருமா, நாய் வருமா, பூனை வருமா கூட தெரியாது. ஏன்னா அதுக்கிட்ட காசு கொடுக்குறீங்க, அதுக்கு என்னடா பிரயோஜனம்? என்கிட்ட கொடுத்தா கூட ஒரு பிரயோஜனமாக இருக்குமே. குத்து டேய், இங்கே என்ன டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது பக்கி. ஓ ஃப்ரெண்டு மண் தலைவரா? வெரி நைஸ். எப்படி இருக்கீங்க தலைவர்? நல்லா இருக்கீங்களா? வர வைக்கிறேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த கேம் ஒரு தொடக்கமே நீங்கள் தான். சரி நைஸ் சார். ஓகே நெக்ஸ்ட்டு அதாவது வந்து நீங்கள் மற்றவங்க கூட சேர்ந்து விளாட்ற இந்த கேமு. ஓகேயா. அதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும், அந்த கேமை நிறுத்தணுமா ஆரம்பிக்கணுமான்னு அதை சொல்கிறாங்க. அதாவது ஓட்டு வச்சு முடிவு பண்ணுற மாதிரி. நைஸ் ஐயா. எப்படி இருக்கீங்க? ஓகே. உயிர் வாழ் விதிமுறை இருக்குது, அதுக்காக சண்டை போடு. ஓகேயா. நைஸ்யா. வெரி நைஸ். போய்ட்டோம். டேய் உனக்கு வேறு சும்மா என்ன ரத்தம் வருது? ஐயா ஃப்ரெண்டு பண்ணி ஐயா ஏதோ விட்டுட்டு போயிருக்கீங்க பாரு. உங்கள் ரத்தமா? இங்கே என்னங்க ஜாலியாக டான்ஸ் ஆடும் போது அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருது பக்கி. ஃப்ரெண்டு பக்கி. ஓகே எப்பா வாப்பா. நீ நம்ம என்னென்ன கோளாறுகள் பண்ண போகிறோம்னு தெரியல. வாங்கப்பா. இன்னும் என்னென்ன சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்குதே தெரியலப்பா. ஒருவேளை வந்து விட்டாச்சு. வாங்க வாங்க. இவன் யாண்ட எப்படி இருக்கான்? அவ்வளோதான்ப்பா, கதை தருங்க. இவன் யாராது? ஏய் என்னடா இதெல்லாம் முயல் குட்டி மாதிரி தாவி வரீங்க? நல்லா இருக்குங்க நண்பர்கள். இந்த சீன்ஸ்லாம் எப்படி நல்லா இருக்குது. அந்த போன ஸ்குவிட் கேம் மாதிரி இந்த ஸ்குவிட் கேம் நல்லா இருக்குது. அப்பா வாப்பா, சீக்கிரம் டைம் ஆகுது. அங்கேயே போய் வேடிக்கை பார்க்காத பக்கி. அப்போ அங்கே போய் டான்ஸ் போட்டிருக்காங்க பைத்தியக்காரன். ஓகே, இந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டு சொல்கிறாங்க. உங்களை வர வைக்கிறேன் பாய்ஸ். என்னென்ன ஏன்டா இப்படி டான்ஸ் ஆடி போயிட்டுருக்கா? டே பைத்தியம், ஏற்கனவே இந்த கேமு கோளாராக விட்ருக்கானுங்க. இதில் வேறு நீ வேறு கோளாராக டான்ஸ் ஆடி போயிட்டுருக்கு. பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? இவன் திருந்த மாட்டான். அதாவது பச்சை வந்தால் நகரணும், சிவப்பு வந்தால் நிற்கணும். ஓகே வாங்க வாங்க வாங்க. என்னமோ இருக்குது. அப்போ டிசூன் சார் தள்ளி உள்ளான இந்த சாண்ட் எடுத்தேன். பக்கி டான்ஸ் ஆடி தப்பிச்சிட்டான். பட்டாக்ஸா காட்டுற பட்டாக்ஸே பின்னாலே அடிக்கிறேன். அம்மா நல்ல வேலை நண்பர்களே. பச்சை லைட்டு போடுங்க சீக்கிரம். இவனும் அங்கேயே தான் டான்ஸ் ஆடி போனா பக்கி. வரமாட்டானா? சரி எது ஒன்று. ஐயோ அம்மா, ஐயோ காலையே அடிச்சானுங்களே. டே நடக்க முடியலடா. எப்பா காப்பாத்துறா. எப்பா டைனோசரை காப்பாத்துப்பா ப்ளீஸ்ப்பா. தெரியாமல் கல்லா அடிச்சுட்டான்ப்பா, காப்பாத்தப்பா. எப்பா ப்ளீஸ்ப்பா காப்பாத்துப்பா. ஐயா ஐயா காப்பாத்தையா. யோ 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 பக்கி காப்பாத்துறா. யோ பைத்தியம். ஐயோ தனிமையில் வாழ் விட்டு போயிட்டானே பக்கி, என்னை காப்பாத்து. காப்பாத்தியா? டேய் காப்பாத்துடா. டே பைத்தியம். அவன் யார் ஏதோ மண் எடுக்கிற மாதிரி தெரியுது. எப்பா நீனா அதை காப்பாத்தியன்? ஏண்டா இந்த மொகர கட்டுக்கு இதெல்லாம் தேவையாடா பக்கி? டைனோசர் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. இந்த மொகர கட்டுக்கெல்லாம் இந்த தேவையாடா? ஏண்டா நீ இப்போ தானே சிறப்பாக பண்ணியிருக்கேன். எப்பா தம்பி, நீ இன்னைக்கு தானே முதல்ல ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் பக்கி. நான் என்னை காப்பாற்றுவேன்னு பார்த்தா டான்ஸ் ஆடுறான். சரிடா வந்து காப்பாற்றி இவன் வரான். சாம்பர் செவல்லே ஒன்று
விட்டு பறந்துட்டா பக்கி. தானே உனக்கு தம்பி, உங்க மூஞ்சி தெரியலாம். ஓ பூனை தம்பியா, எப்படி இருக்கீங்க சார்? பூனை தம்பி நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பூனை வருமா அது வருமா? நீங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் உருப்படுது. அந்த பக்கி நாய்க்கு இதெல்லாம் தேவைதான். எதுக்கு இந்த முகர கடிக்கலாம், அதெல்லாம் மூஞ்சிக்கு தேவையா? பார்த்தா அசிங்கப்பட்டான். நல்ல தம்பி, செவிலில் ஒன்று விட்டால, செருப்பு கூட கொடுத்துங்கடா, உன்னை அடி நல்லாடி சரியா? நல்ல வேலை நீ இருக்கிறதுனால தான் நான் பொழைச்சேன், இல்லாட்டி அந்த நாயால் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பேன். அப்போ இன்னும் ஒரு 17 இல்லை 1 நிமிஷம் இருக்குது. சரி, அவனை யாரோ காப்பாற்றிருக்காங்க புள்ளுது. அந்த நாய் எதுக்கிட்ட காப்பாற்றுறீங்க? விட்டு போவேன் தானே, ஏதோ ஒரு சைத்தான் பிடிச்சதை போட்டுன்னு விடுக்குவேன் தானே. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. நீ வாழ்க்கையில் எதோ பெரிய உதவி பண்ண மாதிரி இருப்பா. வரட்டும் அந்த நாய்க்கு மூஞ்சில வாயில் மண்ணு தூக்கி போடுறேன்னா இல்லைன்னு மாதிரி ஏற்கனவே வாங்கினா பக்கி அறையில் செவிலே விட்டு அரை வாங்கி வாங்கி மிதி வாங்கி அங்கே கடந்து சுட்டு குரு வாங்கி நிற்கிறான். தேவைதான்டா அவனுக்கு, இதெல்லாம் இன்னும் நல்லா தேவைதான். ஓகே வாப்பா தம்பி, டைனோசர் மையன் அடிபட்டு டைனோசர் ஆயிடுச்சு. இவன் பேர் டைனோசர் இல்லை, என்ன பேர் தெரியுமா? ஒத்த டைனோ வாங்கி ஒரு டைனோ வந்துட்டான் ஒரு இல்லையா தலைவன். மண்ணு ரெடியாக இருக்கு. தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கியா? அம்மா நாடிலாம் பார்த்தா முக்கல்ல அடிச்சிட்டான் டேய். ஓ இதனால தான் அங்கே மண்ணை பொறுக்கி வச்சுருந்தீங்க. உன்னைக்கு இதெல்லாம் தேவைதான்டா. இப்போ ரெடியாக இருக்குது கரெக்டாக. இன்ட்ராக்கா கொடுக்க முடியல, சரி இப்போ விடு. ஐயோ சரியா, குறிப்பாத்து கூட தெரியாமல் அடிக்க தெரியலையே எனக்கு. வரானே சார் வேணா. ஜஸ்ட் மிஸ் மண்ணு பொறுக்கிட்டான். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தை அடிப்பான். வரான் அடிக்க வரான். அடிடா அடி, தைரியத்தில் அடி. அம்மா பாவம் அந்த பொண்ணு அம்மா அடிக்கிற தப்புலே இல்லையா? ஓ 2 பேர் இருக்காங்களா, சாரிப்பா. ஓகே டைம் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஒரு 10 M காசு சம்பாதிச்சிருக்கோம். தள்ளு முடியலன்னு கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிக்கேன். ஆனால் பட் செவிலே ஒன்று வாங்கினால எனக்கு அதுதான் நிறைவாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது. எப்படி? ஓகே இப்படி இருக்கு வீடியோ மட்டும் பார்த்துருதாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சர்க்கபேஸ் கூட பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் யாருக்காவது அமுச்சு விடுங்கள், கொஞ்சம் உதவியாக இருக்கும். இங்கே ஏதோ சர்க்கஸ் பிச்சை காட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு, வேறு ஒன்றும் நினைக்காதீர்கள். இவர் என்னென்னா வாக்கிங் ஸ்டெப் போட்டிருக்காரு, அவர் என்னென்னா ஏதோ பட்டாசுக்கு கொளுத்தி விட்ட மாதிரி வெடிச்சு அவரே வெறும் நான் தான் சக்திமான்னு ஆட்டிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான்ப்பா. ஓகே முடிவெடுங்க, இது நீங்கள் தான் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும். பேனிட்டேஷன்னா டைலோகோனாவா என்ன எடுக்கலாம் தெரியுமா நண்பர்களே? நம்ம பேண்டா ஹோல்லே எடுத்துடலாம். அது நான் இது வரைக்கும் விளையாண்டது இல்லைப்பா. ஏன்னா அதாவது அந்த குக்கி அந்த பேண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் வந்து சுற்றுவாங்களா அந்த வட்டம், அது இன்னும் சைடில் டைலாகை வந்து அந்த இந்த குக்கி வந்து உடைச்சி அதை கரெக்ட் பொசிஷன் கொண்டு வரணும். சரி இப்போ ஓட்டு எத்தனை பேர் முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலையா, பார்க்கல. ஓகே நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. ஓகே அந்த முடிவு வந்து என்னன்னு தெரியுமா சொல்லுங்கய்யா? அதுக்கு தயாராக எடுங்க. அதுக்கு தயாராக இட்டுருக்கேன் சார், இது என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஐயா சொல்லிட்டு போங்கய்யா, எங்கேயா போகிறீங்க? முடிவு எடுத்துட்டாங்களாம், அதுக்கு நீ இன்னும் தயாராக இருக்கும் சொன்னா தானே தயாராகிறதுக்கு. என்ன இல்லை புரியல, எதுக்குடா தேவையில்லாமல் அடி வாங்கி வாங்கி மிதி வாங்குறீங்க? புஷா டே தள்ளாத போ, ஓடிப்போ. கிட்ட வர பக்கி தள்ளுதுன்னு ஓடி வரான் பத்தியா பைத்தியக்காரன். அம்மா தலையில அடிச்சிட்டான்டா பக்கி. இருடா சும்மா விட மாட்டேன்டா உன்னைய, இருடா சீக்கிரம் கதை தொடங்க. எங்கடா இருக்கா அந்த பக்கி? இங்கே தானே இருடா புஷி இன்னும் வரட்டும், அந்த கூல்டான் ஆகிட்டோம். அது இருக்குது பாரு உனக்கு மூஞ்சிலே அடிக்கிறம்பு. ஃபோட்டோ எடுக்கிறது இந்த இதில் ஏதாவது நான் இதை கோலார் பண்ணுவாங்களேன்னு தெரியலையே. சரிப்பா வாடா அவ்வளோதான் எடுக்கிறேன். நிம்மதியாக நீ ஃபோட்டோ எடுக்கிற எப்படி? நைஸ் பொசிஷன். ஏண்டா பக்கி செத்த மூதி வீடு, நிம்மதியும் ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டேடா பைத்தியக்காரன். ஏண்டா அப்போ நீ ஃபோட்டோ கூட எப்பா ஐயா ப்ளீஸ்யா ஃபோட்டோ எடுங்கய்யா. ஏண்டா செத்த மூதி நல்லா இருக்க மாட்டாடா, நீ நாசமாக போவேண்டா. ஒரு மனுஷன் நிம்மதியாக ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டியாடா பக்கி. அப்போ இப்போ நான் முக்கியமான இந்த வேலையில் இருக்கும்போது கூட தலைவன் வருவான் பொழுது. டோரை லாக் பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே. பக்கி அங்கேயும் வந்தானு வர வாய்ப்பு இருக்குது. இதுலேயே வருவானா அதுலேயும் வந்து திருவான். ஏண்டா நான் முக்கியமான கண்டிஷனில் கூட நான் வருவேடா பக்கி. முடியலடா இவன். எங்கடா இருக்கா அந்த பக்கி? டேய் பக்கி நீ நாசமாக போடா, வழங்கவாடா, நீலாம் நல்லா இருப்பியாடா. 100 வருஷம் நீ நல்லாவே இருக்க மாட்டேன். பேருக்கு தான் டைனோசர் அவன். டேய் ஏற்கனவே தள்ளி விட்டா செருப்பால் அடிச்சுதான் ஓடிடு. நானே டென்ஷனில் இருக்கேன், ஃபோட்டோ எடுக்க முடியல நண்பர்களே. நிம்மதியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. செவுத்து போய் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கான் பக்கி. நல்லா இருப்பான் அவன்லாம், நாசமாக போய் தொலைவான். சி திட்டி வாய் தண்டா வலிக்குது பக்கி. ஓகே சாப்பாடு கொடுக்குறாங்கப்பா. அப்பா எனக்கு நல்ல சாப்பாடு கொடுங்கப்பா.
இவதுக்கு பின்னாடி என்ன பார்க்குறேன்னு தெரியல. சரி வாப்பா. என்ன சாப்பாடு தட்டு அங்கே பார்க்குது. ஆஹா ஸ்டாரு, அடா எங்கப்பா அற்புதம், நல்லா இருக்குதுப்பா. அவனுக்கு என்ன கடிச்சு தொலைந்து இல்லையா, பார்க்கலையே. சரி இவன் யாரு? மோனாலிசா. அது எனக்கு பின்னாடி இருக்க மோனாலிசா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கஷ்டமாலாம் வருமா? ஐயோ தப்பிச்சிட்டு நண்பர்களே. சரி வாங்க அப்படியே வெட்டு. இதெல்லாம் ஈஸி நண்பர் இல்லை. அப்படியே கட்டமாக போட்டு அப்படியே வெட்டிட்டு அழகா ஜெயிச்சோமா விட்டோமா எருவன. ஆஹா ஐயோ ரிலாக்ஸ் ப்ரோ ரிலாக்ஸ். சின்ன தப்பு விட்டா கூட இந்த சனியனுக்கு வயிற்றுச்சல் வந்துடும் பொழுது. இப்போதான் நல்ல கையோட வார்த்தை பேசிட்டுன்னா பக்கி நாயே அதுக்குள்ளே சொதப்பிட்டான். சரி இன்னும் கொஞ்சம் தான் ஆளா அப்படியே பொறுமையா அப்பா. ஐயோ இப்போதான் பெருமூச்சே விடுற மாதிரி விடுறேன். டைனோசர் எங்கே கிடக்குறான்னு தெரியலையே. எப்பா டைனோஸு எங்கே இருக்கீங்க? டைனோஸு இங்கே இருக்காரா? நான் ஏன் உக்காண்டிருக்கீங்க? என்ன இருக்குது? இருங்க சொல்லுவீங்களா பார்ப்போம். என்ன இலவடா இது? ஏதோ ஒரு வினோதமான கூர்த்து வச்சுருக்காங்க. ஓ இல்லை கலந்த விதமான இது ஸ்டாரு. என்னாச்சு தோத்துட்டியா? நான் செத்து போடா போல. சார் தப்பா பண்ணிட்டு அம்மா. அது என்ன எனக்கு மட்டும் இப்படி நடுகுது? அவனுக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்டாரு, வட்டம், அப்புறம் அந்த கொடை எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ட்ரையாங்கிள் சேர்த்து தான். ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா டே? இல்லை நான் கேட்குறேன், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடே? அந்த நாய் குடும்பம் விட்டு வைக்க மாட்டேன் பக்கி. இன்னும் அடுத்து யாரெல்லாம் பண்ண எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ? கரெக்டாக கிட்ட வரும்போது மட்டும் தான் தள்ளுற மாதிரி வரவே மாட்டேங்குது. சை ஐயா வேணாம் அம்மா. இந்த பக்கி மட்டும் எப்படிடா கரெக்டாக அடிக்கிறாண்ணா? சை நாசமா போண்டா. ஓகே இன்னும் இப்போ 115 இல்லையே, ட்ரெஸ்ஸு மாறிச்சு நண்பர்களே. ஃபஸ்ட்டு வேறு ட்ரெஸ்ஸு நம்பர் தானே இருந்துச்சு. சரி தோணு இதெல்லாம் முக்கியமாடா. சரி ஓகே இப்போ ஃப்ரெண்டு மேனே ஏதோ வலை கொலகலன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள். இந்த பக்கி கிட்ட சொல்லுங்கள். எப்பா ஃப்ரெண்டு மேனே இந்த டைனோசர் ஏதோ பண்ணியா காடு கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். அதையும் கொக்கக் பண்ணுறான் கொக்குக்கு. இல்லை நல்லா இருப்பியா? இப்போ அடி. சரி ஐயோ அடிக்க முடியல. ஏண்டா கிட்ட வரும்போது தான் அடிக்க முடியல, க்ளோஸ் அப்பில் வர கூட அடிக்க முடியல. என்னத்தான் சொல்ல. ஓகே அதாவது அடுத்த கேமுக்காக இன்னும் தயாராகிடுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிச்சிருமா. ஸோ அதுக்காக நீங்கள் தான் முடிவு எடுக்கணுமா? அப்போ ரெண்டு கேமில் நாங்கள் தான் ஏதாவது டிசைன் பண்ணணுமா? சாப்பாடு டேய் சோறு வாங்க கூறுமாடா தட்டி விட்றீங்க. இன்னும் நல்லா இருப்பீங்கடா. இப்போ வேற ஆளை தட்டி விட்றான். ஏண்டா சோறு வாங்க விட மாட்டீங்களா? சத்தம் போதுங்களா? சாப்பாடு கூட நிம்மதியாக வாங்க விட மாட்டேங்கிறாங்க இல்லையா? யாரா இவனுங்க? ஐயா சோறு கொடுங்க ஃபஸ்ட்டு. சோறு. ஐயோ லைனில் வாங்கடா, ஏன்டா தள்ளி விட்றீங்க? நாட்டில் இப்போல்லாம் கெட்டு போச்சு நண்பர்களே. இப்போ லைனுக்கான அர்த்தமே இல்லை. குறிப்பாக இந்த டைனோசர் வாங்கி தான் சொல்கிறேன். கொடுங்க. என்ன சாப்பாடுன்னு தெரியல. என்னது கிம்பாபா ஏதோ ஒரு கருமூச்ச பேர். ஓகே திருப்தியாக சாப்பிட்லாமாப்பா? குத்து அப்பா டேஸ்ட் நல்லா இருக்கு. ரீட்ரு கீழே போட்டான். கீழே போட்டு புதுசாக அடிக்கிறீங்களா? இப்போ பிரமாதம்டா. சாப்பிடு. என்ன டைம் அதுக்குள்ளே கேம் சாப்பாடு டைம் முடிஞ்சிச்சா என்ன? ஏதோ ஒன்று சாப்பிடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டா தான் திருப்தியாக கேம் விளையாட முடியும். எப்படி? அவ்வளோதான்டா சொல்லி வாங்கி முடிச்சா ஊற்றிச்சு. சண்டை அவ்வளோதான்டா. கத்தி ரெடியாக இருக்கு. ப்ரோக்கு கழுத்தில் 2 குத்தணும். வேணாம் நம்ம எதுக்கு இந்த வீர வம்புலாம் பேசிக்கிட்டு ரகலகலை பண்ணிட்டு சகலை பண்ணிக்கிட்டு நம்ம தனிமையில் வாழ்வோமே. நாட்டில் அப்போ தாங்க உருப்பிடும். நீ ஏறவே முடியல. சரி முன்னாடியிலேருந்து ஏறலாமா? இல்லை இங்கேருந்து பார்த்துடலாமா? ஒன்றுமே தெரில. இப்படியே ஏறலாம். நைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம கரெக்ட் பொசிஷனில் நிற்கிறோம். யாருமே கண்டுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு திருப்தி அந்த காட்சியை கண்டு கழிக்கலாம் நண்பர்களே உங்களோடன். ஓகேங்களா? தலைவன் சரியான சண்டைன்னா இதாண்ட சண்டை. ஆமாம் அந்த பக்கி டைனும் எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோன்னு தெரியல. ஒளிஞ்சிட்டு இருக்கியா இல்லை சண்டை போட்டிருக்கியா? ஒளிஞ்சிட்டு இருப்பான். அந்த பம்பி எப்படியோ ஒளிஞ்சிட்டான் இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் ஒளியில கெத்த நிற்கிறேன். டாப் ஃப்ளோரில் நிற்கிறேன். அவன் பம்பி கிட்ட கீழே ஒளிஞ்சிட்டு இருப்பான். இல்லாட்டி கக்கூஸ் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அதுதான் பண்ணியிருப்பான். இன்னும் 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. ஓகே சீக்கிரம். செத்து கிடக்குறான் நண்பர்களே. அங்கே சண்டை பாருங்க. அப்பா பெட்டில் வச்சு போட்டு முடிக்கிறானுங்களே. வெரி நைஸு. ஓகே இது யாரு?
டைனோசர் அவன் கண்ணுக்கே தெரியலப்பா, ஆளே காண. எல்லாரும் டைனோசர் முடிய வேறு வித்தியாசமாக போட்டாங்க. ஓகே. குத்துறாங்க போட்டு சண்டை. நான் மேலே இருக்குன்னு ஒருத்தவங்க கூட கவனிக்கவே இல்லை. இதான் நல்ல வாய்ப்பு. எப்படி இதான் சரியான வாய்ப்பு. யாரும் மேலே வர்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை மேலே வரல, சைடில் போயிட்டாங்க. நான் ஏதோ பதட்டத்தில் பயந்துட்டேன். சண்டை நல்லா போட்டுங்க சார். ரைட்டில் குத்து. அப்படியே 2 அக்கில் 2 குத்து. இல்லை நானும் 2 குத்துட்டுமா? குத்துட்டமாடா நான் யாரும் வரான் மேலே இது. வரான் வந்துட்டான். யார் இது? யாரா இது? நீனா மாட்டினியாடா சின்ன பையரே? குத்தலான்னு வர்றான். ஏண்டா பக்கி இதில் கூட விட்டு வைக்க மாட்டியாடா பக்கியம்? ஏண்டா நம்ம நண்பர்கள்டா, சகோதரர்கள் குத்தி சாவலாமாடா? நான் அந்த நாய் சும்மா விட மாட்டேன். எங்கடா பக்கி? சாரி, வேற ஆளா? டைனோசரை நினைச்சா அந்த பொண்ணு குத்தா. நிறைவான ஆசையை நிறைவேற்றும். அப்போ ஓடிடு. ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான் நண்பர்களே டைனோசரையன். அம்மா ஓடுறதுக்குள்ளே அடிச்சிட்டானே. டே சை. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டா தள்ளி விடுத்துக்கு. நைட் என்ன டைனோசரையன் முடிப்பு தெரியலையே. என்ன நடக்குதுங்க 2 பேரும்? கரெக்ட் பண்ணிட்டியா? நைஸ். நல்ல பொண்ணாக தான் கரெக்ட் பண்ணியிருக்கான். நைஸ். எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே. அந்த நாய்க்கெல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்குது, எனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. பிச்சைக்காரன் தான் வந்து கிடைக்கிறான். சை. கல்கூஸில் எந்த நாய் இல்லை. அந்த நாய்க்கெல்லாம் பொண்ணு கிடைக்குதுன்னு பொறாமையாக இருக்கிற நண்பர்களே. பொறாமையாக இருக்குது. கேமிலே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான்டா சனியனே. எப்படி ஃப்ரெண்டு பிடிச்சான்னு தெரியல. இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட. ஏம்மா நீ அந்த டைனோசர்கிட்ட எப்படிம்மா ஃப்ரெண்டு பிடிச்ச? அந்த பக்கி ஏதோ வினோதமான ஏதோ காட்டியிருக்கா? இல்லாட்டி என்னமோ காட்டியிருக்கான் அவனை. ஏதோ ஒரு அதிசயத்தை காட்டியிருக்கோம் உங்களுக்கு. அதான் மயங்கி இருக்கும். அதான் நடந்திருக்கும். எல்லாமே அப்படி தான் பண்ணுவானுங்க. ஏன் தேவையில்லாம அடி வாங்குறியோ? என்னப்பா நல்லா இருக்கியா? போடா போ. எத்தனை தடவை நான் தள்ளி விட்டுப்ப. நிம்மதியாக போஸ்ட் கொடுத்துருக்கேடா பக்கி. சாப்பிடும் போது கூட தள்ளி விட்டுருவான். இல்லை இவன் தள்ளல, வேற ஆள் தள்ளிட்டான். அவனா அந்த மொத்த வெறியவனே இவன் மூஞ்சில் காட்டல. எப்படி? ஓகே வாங்க சீக்கிரம். ஏப்பா மீண்டும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுங்கடா ஐயா, நல்லா இருக்கும்யா. அந்த என்னடா 2 பேரும் ஒன்றா வரீங்க? எடுத்துட்டானா? 2 நாய் தப்பிச்சிட்டான்டா பக்கி. நில்றா. இன்னைக்கு சாவு என் கையில் தான், இல்லை வேற யார் கையிலே இருக்கும். வாயா. என்ன நல்ல வேண்டா. நீ நல்ல சிறப்பான ஆள்றா. அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறியே, நீ தான் நல்ல வேண்டா. ஐயோ வெறுப்பத்தில் தான் இருக்கா அந்த பொண்ணுக்கு. இந்த நாயெல்லாம் விளங்குவானா இவெல்லாம்? அசமாக போய் தொலையும். ஓகே வாங்கப்பா. பொண்ணு ஃபஸ்ட்டு போகுது. அந்த பக்கி இன்னும் வரல. ஓகே இப்போ ஐடென்டிட்டி சேஞ்ச் எடுத்துருக்காங்க. என்ன கலரு? ரெட் கலர். அட போங்கடா, நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இவன் தள்ளி விடானா? தள்ளி விடல. என்ன யாரோ? நில்லு சுடாதே, நான் தான் நல்லவை. ஓகே இப்போ நம்ம முடிவு எடுக்கணும் நண்பர்களே. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ரெட் கலர் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டோம்னே. எப்படி அதாவது திருப்பி என்ன கலர்? ரெட்டு கலர், சிவப்பு கலர். அதாவது ரத்த கொலவரை பிடிச்ச கும்பல் நாங்கள். நைஸ். என்ன ஆளை காணும்? இங்கே இருக்கேன். ஓகே 2 பேரும் ஒளிகிறாங்க. நான் ஒருத்தன் கொலை பண்ணானே. ஓகே நம்மளுக்கு கரெக்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ நம்ம வந்து சர்வே ஆயிடலாம். ஓகே இல்லை கட்சி நல்லா இருக்கு நண்பர்களே. பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்களே. சூப்பர். வெரி நைஸ். யாரா இவன்? அழுவுறான் போல இது. தம்பி அழுவாத தம்பி, நம்ம தான் இருக்கோம். நம்ம தான் இங்கே பெருசு. அதுக்கு நல்லா கொலை பண்ணணுமே அதுக்கு. ஓகே அழுவுறான், புலம்புறானுங்க. எப்படி கொலை பண்ணுறது என்ன பார்த்து கற்றுக்கோங்கடா. ஓகே ரெடி. அவனுங்க ஒளிஞ்சிட்டானுங்க. இப்போ நம்ம வேட்டையாடணும் நண்பர்களே. வேட்டை ஆரம்பம். ஓகே எல்லாத்தையும் வேட்டையாடணும். வேட்டையாடுறதுக்கு எல்லாரும் இருக்கானுங்க. பக்கி 2 பேர். அதில் அந்த ஒருத்தன் அந்த பக்கி டைனோசராக இருப்பான். இன்னொன்று வந்து அந்த பொண்ணு. ஆமாம் அந்த பொண்ணு தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க தான் 2 பேர் ப்ளூ. மிச்சம் எல்லாருமே ரெட் கலருங்க. ஏன் தெரியலையே. சரி தேடுவான். தேடு. ஏறோமா இருக்கு. ஓ படிக்கட்டு. மாட்டினான். சி என்னண்ணாயா கரும்புச்ச. அந்த சட்டையை பார்த்தோன்னே ப்ளூ கலர் தான் நான் நினச்சிட்டேன். அது அந்த பேர். சாரி சட்டை இல்லை பேர். என்ன வைத்தர் சொல்லும். ஓகே வாங்க. இங்கே ஏதாவது இருக்கா? இதை ஃபஸ்ட்டு பர்சன் மோட்லேயே வைப்போம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கத்தி வீசுறதுக்கு சரியாக்கும். இல்லாட்டி மூஞ்சி மறைச்சிட்ருக்கோம். ஓகே தேடு. மொக்க பிடிச்ச மாதிரி நான் தேடணும். நரி அதாவது பனி நரி. அதாவது இந்த பனியில் ஒன்று வருமே ஒரு நரி, அந்த நரி மாதிரி நான் மோக்க பிடிச்சி கரெக்டாக குறிப்பாக தடிப்பேன். அதாவது ஒரு குறி மிஸ் ஆகவே ஆகாது. ஒரு குறி வச்சா வச்சது தான். இப்படி அடிக்க வீடியோ மட்டும்
ஆன்னு பார்க்காமல் மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்களே. அப்படி லைக் பண்ணலாம் அந்த கத்தி உங்கள் மூஞ்சில் வரும் சொல்லிட்டேன். ஓகே, தேடுறேன், ஆளையே காணோம். அம்மா படிக்கட்டு எங்கே போச்சுன்னு இதெல்லாம் மறந்துடுச்சு. ஸோ சில கதவுகளை செக் பண்ணணும் நண்பர்களே. ஏன்னா அந்த கதவுகள் சில ஓப்பன் பண்ணான்னு கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சில கதவு வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். நான் ஸ்குவிட் கேம் சீரியஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு விட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். இல்லாட்டி அதில் கீழே வந்து நம்ம மண்டையை கீரை உடச்சி செத்து போகும்போது தான் இருக்கும். எல்லாமே பொடி தான் இருக்குது. படிக்கட்டு எங்கேன்னு தெரியலையே. நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் தேடிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ டாப் ஃப்ளோரில் எங்கே இருக்குன்னு தெரியல நண்பர்களே. தேடுவோம், நல்லா தேடுவோம். எங்கே கிடைக்குதோ கிடைப்போம். மிஸ் ஆகட்டும். ஓகே, வாங்க இங்கே எங்கடா எங்கேயுமே கிடைக்கல. டே ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சுடா. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் ஒருத்தவங்க கூட கில் பண்ணவே இல்லை. அவங்களும் இந்த மாதிரி தான் தேட்டிருக்காங்க போல. இதான் வெரி நைஸ். அப்படி அவங்க 2 பேரும் எங்கே ஒழிஞ்சிருப்பானுங்க. டைனோசர் அந்தளவுக்கு மூளை இல்லையே. இருக்கவும் கூடாது. எங்கே போய் ஒழிஞ்சு சாவரன்னு தெரியல. கத்தி வீசுறது சத்தம் கேட்டா நான் தான் இருக்கான்னு தெரியல. எங்கே போய் கிடக்குறான்னு தெரியல. முதல்ல படிக்கட்டு தேடின நண்பர்களே. படிக்கட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணு மட்டும் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன் நண்பர்களே. நான் கண்டுபிடிச்சானே என்ன படிக்கட்டு. அடாடாடாடா படிக்கட்டே இல்லை. ஐயோ, இன்னும் 60 நொடிகள் தான் இருக்குது. கருமுடிச்சோன்னே நான் தேடவே இல்லைடா. எங்கடா போய் கிடக்குறீங்க எல்லாரும்? எங்கடா போனீங்க? ஒரு சீக்கிரம் கூட ஆளை காணும். அதாவது கொலையாளியே கூட ஆளை காணும். எவனுமே பார்க்கலடா இது வரைக்கும். ஒருத்தன் மட்டும் பார்த்தா அவன் ஆளை காணும். அவனும் இப்போ போயிட்டான். ஐயோ, எங்கே இருக்கானு கூட தெரியல. அவனுக்கு பின்னாடி கூட போனால் கூட ரூட்டு கொஞ்சம் தெரியும். படிக்கட்டு. அப்பா ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டான்டா. ஓகே வந்துட்டேன். ஸோ இங்கே அவ்வளோ கிரவுண்ட் ஃப்ளோர். சாரி, டாப் ஃப்ளோர் இவ்வளோ இருந்துச்சுமா. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கதவு திறந்துருக்குது. இங்கே தான் எல்லோரும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கீங்களா? வந்துட்டான்டா வேட்டையார். நான் நினச்சேன் அப்போவே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கானுங்கண்ணே. ஓகே பக்கத்தில் வந்துட்டான். இவன் டைனோசர் தான் இருக்கணும். அந்த நாய் இன்னைக்கு இருக்குது. மாட்டினாண்டா டைனோசர் வாயன். டைனோசர் அவன் கேர்ள் ஃப்ரெண்டா? நீ காலடி அவன்கிட்ட அடிப்பா சொல்லுற. எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. நீ இன்னைக்கு செத்தாதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். அந்த நாய்க்கு நீ தனிமையில இருக்கணும். கூத்து ஐயோ, ஒரு கொஞ்சம் கேப் நண்பர்களே. இல்லாட்டி குத்தி எரிச்சிருப்பேன். இந்த டைனோசர் எனக்கு சிங்கிள் ஆக்கியிருப்பேன். ஸ்கில் இஷ்யூஸ் கருமுடிச்சானே. குத்துனாண்டா சரியான வியாசு. ஆமாம், மொத்த இம்போஸ்டர் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? வெளியே போயிட்டீங்களாடா பைக்கிங்களா? ஸோ சார் இப்போ இவனுங்க 2 பேரும் மட்டும் இருக்கானுங்க. அவ்வளோதான் கன்ஃபார்ம். இந்த 2 பேர் என்ன பண்ணுவானுங்க கண்டிப்பாக புரியும். இந்த நாய் அந்த நாய்க்கு பிடிக்கும், அந்த நாய்க்கு இந்த நாய்க்கு பிடிக்கும். 2 பேருமே கட்டி அழுவானுங்க. நாசமாக போங்கடா, கட்டி அழுவி சாவுங்கடா. அதை சொல்லல இல்லையா? 2 பேருக்கு அப்போவே 2 காதல்கள் வந்து விட்டது. இதெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்க எனக்குலாம். ஏன்டா பொறாமையெல்லாம் காட்டுறீங்க? வைத்தறிச்சலாக இருக்குது. சரி, என்னடா நிற்கிறீங்க? என்ன குசுன்னு எது கமெண்டில் பேசுகிறீங்களா? அந்த கமெண்ட்லாம் இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க நண்பர்களே. என்னால் இப்போ கவனிக்கவே முடியல என்னென்னு. வயசுக்கு மீறி தான் பேச முடியுமா? ஏன் நான்லாம் கமெண்ட் பண்ண பேச முடியாதா என்ன? சத்தம் மோதி இப்போல்லாம் நிம்மதியாக சேட்டு கூட பண்ண முடியல. சேட்டே பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இவன் சேட்டு பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு பிளாக்கே கிடையாது. எனக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இந்த சேட் அப்டேட் பண்ணானுங்கன்னு தெரியல. இந்த ரோப்ளாக்ஸ்காரங்க கொஞ்சம் சஜஷன் நான் போடுறேன். அது கொஞ்சம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சஜஷன் தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது? அவ்வளோதான்ப்பா. டே நல்லா இருக்குடா. நீங்கள் 2 பேரும் நல்லா இதால் ஜம்ப் பண்ணுங்க, குதிங்க, படுங்க, என்ன வேணால் உருண்டுங்க, எல்லாம் பண்ணி தொலைங்க. சரி, விளங்க மாட்டா இதெல்லாம். சரிப்பா, என்னத்தான் சொல்ல. இந்த நாய் ஃபோட்டோ என்னடா வெறுப்பேத்துறியாடா பக்கி? ஃபோட்டோ எடுக்கலன்னு வெறுப்பேத்துறான்டா நண்பர்களே. பார்த்தானே தெரியுது ஃபோட்டோ எடுக்க முடியும்னு தெரியல. ஆனால் எனக்கு ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்க தெரிலன்னு இந்த நாய் என்னை வெறுப்பேற்றி காட்டுது. நல்லா இருக்குடா, நல்லா சிறப்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒன்று இருக்குது சிற்பால் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் உனக்கு புத்தியே வரல. அந்த நாயை அடிச்சுக்கிறோம். இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்டா. போ 2 பேர் இருக்கீங்களா? ஜாலியாக ஜங்கா பண்ணுங்க. போ, இனிமே நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கண்டிப்பாக நீனா இல்லாட்டி அந்த பொண்ணாவது சாப்பிட்டோம். அப்போதான் என் மனசு நிறைவாகட்டும். அடுத்த கேமுக்கு வர வைக்கிறேன். இதுதான் குதிக்கும் கயிறுகள். ஓகே, இந்த கேம் வந்து என்னன்னா, ஏதாவது இந்த கேம் இந்த ஸ்டேஜ் என்னன்னா, இங்கேருந்து நம்ம அங்கே போனோம். அது என்ன பண்ணுன்னா, அது ஒரு பொண்ணு வந்து ரிங்கா ரோஸா சுற்றுவா. அந்த கயிறு மேலே நம்ம படக்கூடாது. பட்டுருச்சுன்னா கீழே தூக்கி வீசிடும், நம்ம டெட் பாடி. அவ்வளோதான். அப்புறம் நடுவில் ஒரு பிரிட்ஜு உடஞ்சி கிடக்கும். இவன் அங்கேருந்து வரான். டேய், கட்சின்னு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். டேய் இல்லை புரியல. இங்கேருந்து இங்கே எப்படி இங்கே வந்த?
இல்லை 2 பேரும் டேய் என்னடா ஒரு 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு கட்சினா இருக்கு. இவனுக்கு என்னடா ரைட் பொசிஷனில் வருது, அந்த பொண்ணுக்கு என்னடா முன்னாடி பொசிஷனில் வருது. இல்லையே, எனக்கு தெரிஞ்ச அந்த கதவு கிட்ட இருந்தால் வரும். என்னடா 2 பேரும் பயந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடுவு என்னது? டேய் என்னடா பண்ணிருக்கா பக்கி? டேய் விட்டு வைக்க மாட்டீங்களா? அது கூட டே வைத்தறிச்சு தேவைதான் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுங்க, டே பக்கி இறங்குடா, நானே கஷ்டப்பட்டு ஏறலான்னு இருக்கேன், நீனே ஏன் மேலே ஏறுன்னு அந்த பக்கி கீழே இறக்கி விட்டு. தேவைதான்டா, இங்கே நல்லா தேவைதான். சரி போ நல்லா இருப்பாடா. உனக்கு நான் சண்டா போடுறேன் சண்டா. நீ அந்த இதுவே தாண்டவே மாட்டேன். நீ இல்லை அந்த பொண்ணா சொல்லி வாய்மல. அப்போ நீ தான் கன்ஃபார்ம். அவ்வளோதான் அண்டி. ஆஹா அசீராசா சூப்பரா. அவ்வளோதான்டா, மனசுக்கு இப்போதான் அந்த திருப்தியாக இருக்குது. எப்படி ஆசையாத மரம் ஒன்று அப்படின்னு போயிட்டான். இந்த பொண்ணு தான் நம்ம உன் பாய் ஃப்ரெண்டு கீழே வந்துட்டான். இப்போ நீ என்ன பண்ண போகிற? பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. அவ்வளோதான்டா, இது ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ இது ஒரே ஒரு சான்ஸ் தான். ஆஹா அவ்வளோதான் 2 பேருமே வந்துட்டானுங்க. வேஸ்ட்டுங்க, 2 வேஸ்ட்டு. நானாக தான் இருந்தால் கூட இல்லை. நான் எதுக்கு பேசினா நீ கேட்கலாம், ஏண்டா நீ பேசுறியாடா வீரவசனா, நீனே மொக்க வாங்கிட்டு தானே கிடக்குறேன்னு தெரியும். அப்யூஸ்லேட்டி தெரியும் நண்பர்களே. சரி ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அடுத்த கட்ட கேமுக்கு போகலாம். ஓகே நண்பர்களே, ஒருவேளை கேம் ஆரம்பித்து விட்டாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெட் லைட் க்ரீன் லைட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். ஸோ இப்போ நம்ம 2வது கேம் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சீக்கிரம் ஆரம்பிங்கடா. இப்போ இவனுங்க வந்து டப்புன்னு சுடுவானுங்க பக்கத்தில் இருக்கவங்க. அதானே நடக்கும். சொல்லி வாய்முள்ள கிட்ட எடுக்கணும். அனைத்து விதமான பிளேயர்ஸும் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்கிட்ட நீங்கள் கிட்ட போகிறீங்க? இப்போ எப்படி இருந்தாலும் சாவதான் போகிறீங்க. இதுக்கு ஒருத்தர் லிஃப்ட்டுக்குள்ளே போய் வரலாம் சாவறான். அவங்களுக்கு விருப்பம் சாவணும் விருப்பம். நம்மளுக்கு காசு எக்ஸ்ட்ரா ஆயிரும். அவ்வளோதான். அப்புறம் மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நம்மளுக்கு இதுதான் தேவை. சரி இப்போ என்னென்னா டைலாக் ஓனா, அது பேர் டைலாக் ஓனாவா? ஏன்டா இப்படி வெள்ள கொள்ளக்கெல்லாம் பேர்லாம் வைக்கிறீங்க? டைலாக் அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ டைலாக் தான் அதிக லீட் பாயிண்டில் இருக்குது. பேக் ஆஃப் ஆல் கம்மி. ஓகே டேய் தலாதா. ஓகே 15 8 ஓகே 16. அவ்வளோதான்டா வந்துச்சு. ஏய் சுடுங்கடா. அப்படி என்னடா சுடுறீங்க? மொக்க தருமை சுடவே தெரில. ஏய் புல்லட் ட்ரிபிள்லாம் 3ல் தெரியுது. சி ஏய் சுடுறா. இப்போ தைரியமாக இருந்தால் சுடுடா. டே அப்பா அம்மா ஏடா சவுத்துக்குள்ளே இருந்துலாம் ஆடிறீங்க செவுரு. ஐயோப்பா பொண்ணு காலு. ஏய் படா பக்கி மூஞ்சியில் காலை செட்டு வச்சா பார்த்தியா? எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட அந்த டிகரை அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க நண்பர்களே. இவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ புஷ் வரும். ஐயோ இது அந்த ஃபோட்டோ எடுக்கிறது இதாச்சே. கரும்பூச்சனை சீக்கிரமாக போகணும். ஆஹா சீக்கிரம் அந்த பக்கி டைனோசரை கையை வச்சு காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான். எவன்லாம் பிடிலையோ அவனுக்கு இஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருப்பான். பக்கி நிம்மதியாக ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டான். சீக்கிரம் ஓடு. அந்த நாய்க்கு முன்னாடி நான் ஃபோட்டோ எடுத்து ஓடிடணும். இல்லாட்டி மறுபடியும் ரிப்பீட்டை தள்ளி விட்டுருவான். போயிட்டான் சந்தோஷமா அங்கே போயிட்டு வாடா பத்திரமா. சீக்கிரம் நைசா. ஐயா இந்த நேரம் பார்த்தா கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன். நான் அவனே தள்ளி ஏமா தள்ளி விட்டா? நல்லா இருக்கேன்னு சொன்னா மூஞ்சியில் டப்பான் பின்னாடி தள்ளி விட்டான். இங்கே போகலாம். சீக்கிரம். ஐயோ இவன்ட்டான். டைனோசர் காணோம். அப்பாடி இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அந்த நாய் இருந்துட்டு இருந்தால் அதிர்ஷ்ட நாள் கிடைக்காது, துரதிர்ஷ்ட நாள் தான் கிடைக்கும். ஃபோட்டோவை கூட நிம்மதியாக ஃபோட்டோ எடுக்க கூட மாட்டான். ஏன் அர்ஜென்ட்டாக வந்தால் கூட அதில் கூட வருவான். பக்கி வந்தானே வருவான். ஓகே சீக்கிரம் அதான் இப்போ டேய் பக்கி. அடா பக்கிங்களா டே, அந்த நாயை தான்டா தள்ளுறான்னு நினச்சா இந்த நாயமாடா தள்ளுது. அதாவது டைனோசர் அந்த பக்கி என்ன தள்ளிச்சுன்னா தள்ளிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்காம செவரில் ஃபோட்டோ வச்சு இந்த பக்கி என்ன பண்ணி தெரியுமா? தள்ளி விட்டுட்டு அந்த நாயை ஃபோட்டோ எடுத்துக்க. ஏன்டா என் மூஞ்சிக்கு போல உன் மூஞ்சிக்கு என்னடா பண்ணணும்? அதுவும் ஒருத்தன் இல்லை 2 பேர். ஏன்டா பக்கி டப்பா மோனை நீ காயிடா. ஆளை காணோம். டேய் இல்லை புரியல. டே நான் தள்ளும் போது மட்டும் எங்கெங்கேயும் ஆளை கடிக்கிறதா? ஏய் மோனோ டப்பை நீங்கள் செட்டாடா. இவன் தலையை இன்னைக்கு நான் பொராட்டாக்க பிச்சு போடுறானே இல்லையான்னு பாய். பக்கி டைனோசர் தான் அப்படி தள்ளுறான்னு பார்த்தா இந்த பக்கி அப்படி தள்ளுது. இல்லை என்னடா நினச்சிருக்கீங்க எல்லாரும் என்ன பார்த்து? கேன பையன் நினச்சிட்டிங்களா? சி வெக்கமே இல்லைடா. இவனுங்களாம் திருந்தவே மாட்டேன் நண்பர்களே. அந்த டைனோசர் தள்ளுற பருவு எல்லாருக்கும் பருவி வச்சு போடுது. அதான் எல்லாம் ஒருத்தனை தள்ளிட்டு இருக்கான். நிம்மதியாக ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஐயோ நானே மன உளைச்சல இருக்கேன். ஃபோட்டோ கூட நிம்மதியாக ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேங்கலடா. நல்லா இருப்பீங்கடா. சரி இப்போ என்ன வந்து தொலையுதுன்னு இல்லையே. அவ்வளோதான்டா அவன் வந்துருச்சப்பா. கெத்தா போஸ்ட் கொடுத்து ஒருத்தர் நிற்கிறான் போய். சி கரும்புச்சோனி நீ யூஞ்சலில் கட்டி வச்சுக்காங்க. சரி எப்படி இருந்தாலும் ஒரு கட்டு 2 கட்டு மாதிரி தான். வாப்பா இப்போ இவனை என்ன பண்ணணுமா? அவ்வளோ டக்கு வேகமாக முடியணும்.
இவெல்லாம் ஈஸி. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிக்கணும். இந்த சைடு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மறுபடியும் அழுத்து. இப்போ அழுத்து இப்படி அழுத்து இப்படி அழுத்து 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 அப்படி இப்படி அழுத்து அழுத்து அழுத்து. அவ்வளோதான் முடிஞ்சுது. அவ்வளோதான்டா ஃபினிஷ் தான். இதை பார்த்து நான் பயந்துட்டு இருந்தேன். சி இது ஈஸியால முடிஞ்சுது. ஆனால் இன்னும் ஒன்று இருக்குது நண்பர்களே. மோனாலிசா, ஷார்க்கு, அப்புறம் வந்து ஐன்ஸ்டைன்லாம் இருக்காங்க நண்பர்களே. அப்புறம் இந்த ஸ்குவிட் கேமில் கூட அந்த ஃபோர்ஸ் அதாவது இந்த சீரீஸில் கூட ஃபோட்டோ எடுத்தானே இவன். டேய் அடி என்னடா அது போய என்ன சுடாதுடா டே. நானே இப்போ தானே போட்டான் இப்போ டுமில். டைனோசர் ஆளை காணோம், தேடிட்டு இருங்க. ஆளையே காணோம், எங்கே போய் தொலைஞ்சான்னு இல்லை. அப்பா டைனோ 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 மேலே கூறு இருக்கா? நைஸ் நைஸ். மேலே கூறு இருப்பாங்க நண்பர். எங்கே பாருங்க. அப்படி அப்பா வந்தாச்சு. வந்த ஒன்று டெட் பாடி. வெரி நைஸ். அங்கே இருக்கானா? என்ன இருக்கான் பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? உனக்கு என்னது? இது கூட வருதா? நைஸ். உன் மூஞ்சிக்கு இது கரெக்டாக இருக்குடா, செட்டாக இருக்குது. உன் மூஞ்சி தான் அது, கவலைப்படாத. அவன் மூஞ்சிக்கு அழகு பார்க்குறான் நண்பர்களே. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா சிறப்பாக இருக்குது. அவன் மூஞ்சிக்கு நல்லா தான் இருக்கு. பண்ணுடா பண்ணு, நல்லா பண்ணு. நீ அடா வெறுப்பேற்றுன்னு உனக்கு இன்னைக்கு இருக்குது. அவன் முடிச்ச உடனே தள்ளி விட்டுலாமா மேலேருந்து, பள்ளத்தாக்குலேருந்து டைனோசர் கீழே தள்ளி வேணாம். டான்ஸ் போடான். ஜிங்க ஜக்கா ஜிங்க ஜக்கா ஜிங்க நிக்கா திக்காக்கா அட்டி. இப்போ உனக்கு எதுக்குடா வலிக்குது? நான் அவனுக்கு தானே பண்ணிட்டுருக்கேன். உனக்கு என்னடா அது? ஒருவேளை அப்படி இருக்குமோ? அந்த ஃபஸ்ட்டு இந்த ரெட் லைட் க்ரீன் லைட் அவன் என்ன வெறுப்பேற்றின மாதிரி நான் எதுமா அவனை வெறுப்பேற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன தள்ளி விட்டானா? டேய் இது நாயமே இல்லைடா. அவன் எங்கே போயிட்டான்? இன்னும் முக்கிட்டான். ஓரமாக போயிட்டான். சரி இதெல்லாம் அநியாயம்டா. அப்படி இன்னொன்று சொல்ல மாட்டேன். அது என்னது ஸ்குவிட் கேம் சீரீஸ் இருக்குல்ல, அந்த 2 பேரும் முறைச்சிட்டு இருப்பாங்களே அந்த ஹீரோ லிங்க் ஹாங். அவன் மூஞ்சி கூட வெட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கும் இருக்குது. போ ஏன்டா தள்ளி விட்டேன்? அவனை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க அடிப்பானுங்க. டுமில் நம்ம புல்லட் தெரிக்கும். நம்ம இங்கே ஓரமாக நிற்போம். அப்போ தான் சேஃபு. ஓகே இப்போ நம்ம இங்கே போய் சாப்பாடு வாங்க. சரிங்களா நண்பர்களே? இப்படிக்கு அதே தான் சொல்ல வந்தேன். அப்படியேன்னு பார்க்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் உதவியாக இருக்கும். நண்பர்களே, சகோதரர்களே மட்டும் பார்த்துறாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே ப்ளீஸ். இல்லாட்டி இவனுங்க போடுற அந்த பொறுக்கித்தன விஷயத்தில் உங்கள் மேலே வந்துடும். அதாவது உங்கள் மேலே நடக்கக்கூடாதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சீக்கிரம் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். சாப்பாடு கொடுக்கும் போதே உனக்கு அடிதடி தான். அப்படி தானே? சீக்கிரம் நண்பர்களே. இப்போ நம்ம காசு வந்து பார்த்திங்கன்னா 203M. அவ்வளோ வந்துட்டோம் நண்பர்களே. சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்குவோம். சரியா? தள்ளி விட்டுலாமா? என்னடா அதை 4 பேர்? ஐயோ அப்பா தேவையா? டைனோசர் டென்ஷன் ஆகிட்டாரு. என்னைய தள்ள வந்துட்டு இன்னொருத்த தள்ளிட்டார் போலுக்கு. வெரி நைஸ். தள்ளுறான். ஐயோ அம்மா ஒரே ஷாட்டில் 4 பேர் பறந்துட்டானுங்க. டைனோசர் தள்ள வந்தான் பார்த்தான் 4 பேர் சதிரிட்டானுங்க. சரி நல்லா இருக்கு. சோடாவை குடிச்சுப்போம். அப்படி இது வந்து என்ன ஒன்னிகிரியா? சரி வெக்கமே இல்லை. என்ன பேர் இருந்தில்ல? சரி சாப்பிடுவோம். ஒருவேளை அவங்க ஜாப்பனீஸ் பேரில் இப்படி வச்சிருப்பான பொருளுக்கு என்ன பேர்? அது எல்லாம் வித்தியாசமாக கோளாறு பிடிச்ச பேராக இருக்குது. ஒன்னிகிரி. வாரான். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஓடுறான்டா. உன்னை எதுவும் கொல்ல மாட்டான்டா பக்கி. சரி இது ஒன்று. அப்போ இங்கே ஒரு சாப்பாடு தெரியும். எக்ஸ்ட்ரா சாப்பாடு, டபுள் சாப்பாடு. ஏப்பா தாப்பா எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. இவனை கக்கு ஸ்கூல் என்ன பண்ணுறேன்? எப்போ நானும் வரம்பா. பாட்டில். ஓகே பாட்டில் கிடச்சிக்குது. ஓகே இது எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டேய் குத்தக்கூடாது. என்ன? அம்மா கூத்திட்டான். கக்கூஸ் கக்கு பக்கி. அம்மா பக்கி போட சத்த பயல. கக்கூஸ் மூஞ்சில தொக்கு வர பக்கி. கக்கூஸ் தப்பாவே உடச்சிட்டான்டா. அதுவும் என் மூஞ்சி வச்சு அடிக்கிறான். நல்லா இருப்பேடா? நல்லா இருக்க மாட்டாடா. போ அக்கே போ உட்கார். நாசமா போவேன். ஓடுறா பக்கி. அடிக்க மாட்டேன்னு நினச்சி நானும் ஒரு சரி ஓரமாக இருந்திக்கலான்னு பார்த்தா தள்ளி விட்டு கக்கூஸ் முன்னாடி அங்கே என்னென்ன பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த மூஞ்சில என் மூஞ்சில் கொண்டு வர கட்டி கூத்து சனியை போத்து. நல்லாவே இருக்க மாட்டேன். நாசமா போவேன். மூஞ்சியை தூக்கி தேய்க்கிறான். அவ்வளோதான் ரத்தம் பிசிக்கிச்சு. கக்கூஸ்குள்ளே யாருக்காங்க? ஹலோ அப்பா இப்போ சாப்பிட்டதுக்கு எனக்கு ஜீரணமாகணும். அதனால நான் உட்காந்துக்கிறேன். அப்பா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து சீரியஸான டிஸ்கஷனில் இருக்கேன். கதவு போடுங்கண்ணா. மேடம் வந்துட்டானுங்க. ஏப்பா டைனோசர் எங்கடா போனீங்க? ஐயோ பக்கி டைனோசர் பார்த்துக்க தானே சொல்லிட்டு போனேன். எங்கடா போனேன்? ஆமாம் அவனே பயந்தாங்கோலி ஓடிட்டுருப்பான். எங்கேயோ பம்பிட்டு இருப்பான். டேய் ஐயோ எங்கே போயிட்டு இருந்தேன்? ஏப்பா டைனோசர் வையன். அம்மா அடா பக்கி பின்னாடி இருந்து ஏன்டா அடி? நீங்கள் வைக்கமே இல்லையாடா?
ஆஹா லைஃப் பாதியாக இருக்கணும்னு தெரிஞ்சோடனே பின்னாடி இந்த எட்டு ஆடுங்க. டேய் நீ ஏன்டா நடுவில் வர போயோ. ஆஹா எங்கடா இருக்க பக்கி இன்னைக்கு காலிடா அவ்வளோதான். டேய் டைனோசர் நீ ஏன்டா வர பக்கி. அடி 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 தூக்கி போட்டு அடி. அவ்வளோதான். எங்கே தப்பா பண்ணி அவ்வளோதான் போடு. ஏன்டா நீ நடுவில் வராதுடா. டேய் சாரிடா தெரியாம எங்கடா அவன் தோ போறான் பாதி லைஃப் ஓடுறான் பக்கி. நீ அதை அடிச்சு போறான். ஓடு இவனை செத்த கிடக்குறான். சரி அடி மோனை நீ காலிடா. நீ டென்ஷன்ல நீ என்ன பண்ற பாட்டில் தூக்கி மூஞ்சில இருக்கிறானா இல்லையான்னு பாரு. இங்க அவன் ஏற்கனவே ஃப்ரேம் போட்டோ வந்து தலையில கவுத்து வச்சிருக்கான். இதுல வேற இதை கவுத்து வச்சு போறான். அவ்வளோதான். டேய் நடுவில் யாரை வரீங்கடா. ஏன்டா நானும் அவனும் டீல் பண்ணலான்னு பார்த்தா பக்கின்னு எல்லாரும் நடுவில் வரானுங்க. அவனை அடிக்கலான்னு வந்தேன். எவன் அடி வாங்குறான். சி தப்பிச்சிட்டான்டா. சை ரத்தம் பாட்டில் எல்லாம் கண்ணடியில் செதறி கடுகுது. சரி இருந்தது சாப்பாடு ஆச்சு. நல்லா இருக்கு. அந்த குக்கி. என்ன டப்பா மண்டை இங்கே இருக்கியா. நல்லாரு வருவானுங்களே. வரானுங்க வரப்போறானுங்க. வந்துட்டிங்களா. வந்துட்டானு ஓடு. ஐயோ அம்மா ஆத்தி ஏ பார்க்கலான்னு வந்து அது கூடமா விட மாட்டீங்க. புல்லட் எய்மில் கரெக்டாக வச்சுக்கானே. டேய் பார்த்தியா ரெடி ஆச்சுக்கானே. இந்த மாதிரி தான் நண்பர்களே செவுத்துல சுடாதுன்னு நினச்சி செவுத்துல ஓடனா டப்பட்டு புல்லட் தெரியுது. எப்படி தான் தெரியல. பார்க்க கூட விட மாட்டீங்களாடா. இப்போ வாண்டடா போய் அடி வாங்குறப்ப. டேய் நானாவது பரவாயில்ல நீ வாண்டடாவே அடி வாங்குறியே. டைனோசர் எனக்கு தான் பொழப்பா போச்சு. சரி ஏதோ ஒன்று ஓகே. ஓகே இப்போ என்ன எடுக்கலாம். ஐடென்டி சீக் எடுக்கலாம். அப்போ ஐடென்டி சீக்கு வாங்கப்பா. ஏன்னா அந்த ரோப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா. அது வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அந்த ஒரு வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அது ஒரு கரெக்டான குறிப்பிட்ட இடத்துல வந்து கரெக்டாக அழுத்தணும் நண்பர்களே. அப்போ தான் கயிறு இழுக்கும். ஆனால் நான் ஹைட் அண்ட் சீக்கே போய்க்கிறேன். ஓகே அது நிறைய பேர் என்ன எடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி அந்த கேம்குள்ளே போகணுன்னு பார்ப்போம். டே ஹைட் அண்ட் சீக்குடா. ஹைட் அண்ட் சீக்கு. அவ்வளோதான். அடி டிசூன் அதான். எப்படி ஜம்ப் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஓகே சீக்கிரம் கேம் கேட்டு தொடங்கப்பா நண்பர்களே. திறந்தாச்சு. என்னது ஒன்றும் ஆரம்பிக்கலையா. சரி வாங்க இப்படி இன்னும் இப்போ தான் என்னன்னு பார்ப்போம். ஃபோட்டோ எடுங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பக்கி நான் என்னங்களா எவன்லாம் தள்ளிட்டு இருக்கான். அது விளக்கான மாதிரி நான் எனக்கு ஃபோட்டோவே நிம்மதியாக எடுக்க விட மாட்டேங்கிறானே. இந்த டப்பா மண்டையா தானே பக்கி நீனா நல்லாவே இருப்பேன். அந்த நாயும் சரி இந்த நாயும் சரி. அப்புறம் கூட இந்த டப்பா ஒரு சேர்த்து இன்னொருத்தன் வந்தான். ஒருத்தன் ஃபோட்டோ எடுப்பான்னு பார்த்தான். என்னையே தள்ளிட்டு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. ஐடென்டிக்கு என்னது ரெட் கலர். நண்பர்களே இப்போ நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் இருக்கானுங்க. நம்மளுக்கு அதாவது ஒருத்தர் ஹைடாக வந்து கடிச்சா நல்லது. நம்ம தப்பிச்சிருவோம். நல்லதாக கடிக்கட்டும்டா. இவன் எங்கே போயிட்டான். இது அங்கே இருக்கான். ஓகே அவனும் டைனோசர் வேணுக்கும் கொலையாளி. அப்போ நம்ம 2 பேரும் கொலையாளி. நம்ம 2 பேரும் ஜெயிச்சிடணும். சரியா. ஓகேடா. என்னாச்சு எப்போ இன்னும் வயிற்று வலி இருந்துச்சு. அப்போ தம்பி என்னாச்சு. வயிற்று வலி இருந்துச்சு போல. அதான் பைத்திய கடிச்சு. என்ன என்ன அது இது கோளாறு வினோதமாக இருக்கு. ஏன்னா கட்சீனில் வர கரெக்டாக வரும்போது ஒருத்தர் பின்னாடி இவனை எட்டி வச்சான். அப்புறம் கட்சீனில் பார்த்தா இவன் உடம்பவே காணும். உடம்பு மட்டும்தான் இருக்குது. என்னடா இது. சரி சிவப்பக்கல்ல சிங்கிச்சான் கட்சி இது. ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கட்சின்னு வர வரைக்கும் அவனுங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த டைம் கிடைக்கும் பொழுது. நைஸு கத்திடா. ஆமாடா கத்தி கச்சோன்னு எல்லாம் பதறானுங்கடா. ஆமாம் என்னப்பா டைனோசர் என்னாச்சு. டப்பா மண்டே கூட டிஸ்கஸா. இவன் யாரா என்ன அழுதுட்டு இருக்காங்க. சரி இது ஒன்று விடுங்க. ஓகே என்னடா யோகா மாஸ்டர் இல்லாட்டி குன்ஃபு கராத்தே கற்றுக்குறீங்களா. எனக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே தலைமை இவன் யார். அது மூஞ்சியை காணும். எனக்காக பரவாயில்ல உடம்பு மட்டும் இருந்துச்சு. இவனுக்கு மூஞ்சியை காணும். ஓகே இப்போ வேட்டை ஆரம்பம். நரி தொடங்கட்டும். இப்போ நரி மோக்கப்பட்டு வேணாம். எதுக்கு நம்ம கொலை பண்ணினதுக்கப்புறம் வீரவசனை பேசுவோம். 6 பேர் சூப்பர் நண்பர்களே சூப்பர். 6 பேர் இருக்கானுங்க. ஸோ நம்ம 6 பேரில் ஒருத்தனை கொலை பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம இந்த டைம் முடியறதுக்குள்ளே ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஒருத்தன் தேடணும். இவன் வேறு ஐடராக சீக்கிரம் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் மோடே வச்சு விளாட்லாம். அப்போ தான் கொஞ்சம் சட்டை நம்பர் கலர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். கொலராகுது. ஓகே ஆனால் பாட்டு நல்லா இருக்குது நண்பர்களே. தேடு நல்லா தேடு. இங்கே புரியுது. யாரை போகிறான் இவன் இல்லை வேற ஆள். ஓகே சும்மாடா கத்தியை தூக்கி வீசினேன். ஒரு பக்கி நான் தான் ஹைடர் நினச்சிட்டான் போயிட்டு. நான் இம்போஸ்டரா ஹைடர் இல்லைடா பக்கி. ஓகே ஓடு. ஓகே நண்பர்களே 5 பேர் ஆகிட்டு ஒழிஞ்சிருக்கான். பக்கி டப்பா
மவனை நீ காலி, இந்த நாயை நீ கொல்லாம விட மாட்டான்டா பைத்தியம். என்னையாடா தள்ளி விடுற மவனை, நீ காலிடா. டே அவன் ஏன் ஆள்றான், அவன் நான் பிடிக்க வேண்டியது. ஐயோ டேய், அவனை பிடிப்பான் பார்த்து ஏன்டா என் பின்னா சுற்றுனான். அவன் போயிட்டான்டா இங்கேயோ. ஸோ மிஸ் பண்ணிட்டான்டா அந்த நாயே. எல்லாம் இந்த கரும்புச்சோன் உனக்கு மாட்டினாடா தப்பா. அவனை எங்கே போனா நீ காலிடா அவனை என்னையாடா அடி. ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும் போது நான் தள்ளுறேன் அவன் இன்னைக்கு காலிடா. இன்னைக்கு தலை பொண்ணு போகுது, சரி இவ்வளோ டார்கெட் பண்ணுவேன்னா நான் அவனை தான் டார்கெட் பண்ணுவேன். ரத்த கரை போகுது அப்போ இங்கே தான் போயிருப்பான். வருது இது யாரு, இது இன்னொருத்தவன். அந்த டப்பாக்கு சேர்ந்து இன்னொருத்தவன் தானே அவன். இவனை நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா 2 பேருமே நான் கொலவரியில் இருக்கேன். ஃபோட்டோ கூறமாடா போஸ்ட் எடுக்கிற மாதிரி தள்ளுறீங்க உனக்கு காலி. இன்னைக்கு 2 பேர் எவன் கண்ணில் பட்டான்னு கூட கொல்லாமல் விட மாட்டேன்டா. எங்கடா இருக்கீங்க? 4 பேர் எங்கடா இருக்கீங்க? ஒருத்தனாவது கொல்லணும். ஒன்ட்டோம் இவளை சரி டிசிஷன் மாற்றிடுறேன்ப்பா. அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு செத்து போயிருப்பாங்களோ அப்படி கூட ஆகிக்கலாம். அப்போ நான் முடிவு மாற்றிக்கிறேன்ப்பா, அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த பொண்ணு நான் தேடி கொல்லலான்னு இருக்கேன். அந்த பொண்ணு ஆளை காணும். எங்கடா போயிட்டா? இங்கே தானே வந்தான், இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தானே வந்தான். எங்கடா போனா? ஐயோ டே நான் ஒருத்தனாவது கொலை பண்ணணும்டா. ப்ளீஸ்ண்ணா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு டைனோசர் உனக்கு கொலை பண்ணியிருப்பான், ஏன்னா அவர் வந்து பிசியில் விளாட்றாரு. ஸோ அதெல்லாம் இவன் இம்போஸ்டரா குரூமேட்டான்னு தெரியல. குரூமேட் தான். எஸ் இவன் தான் வாடா அவனால ஒருத்தருக்கு நிறைய பச்சை மணி. எப்படி இருக்கீங்க பச்சை மணி சார்? டேய் அங்கே இங்கே போடுறானே, இங்கே இப்படி வளைச்சு வந்து பிடிப்போம். ஓகே வாங்க வா மோனை மாட்டினேன். 60 நொடிகள் தான் இருக்குது. டே ப்ளீஸ் கொலை பண்ணணும் பூடி இருக்குது. சை கத்தி வீசல் சத்தம் கேக்குது. இங்கே கண்டுபிடிச்ச மாட்டான். வாடா குத்து ஆண்டி குத்து. கையை கத்தி தூக்கி வீசு, கண்ணா அப்படின்னா வீசு. எவன் மூஞ்சில பட்ட கூட கவலை இல்லை. கில்லு அவ்வளோதான், ஃபினிஷ் முடிஞ்சுது. தேங்க்யூடா தம்பி, எனக்கு கீழே கொடுத்துட்டான். தேங்க்ஸ். ஐயோ பாவம். அடேங்கப்பா, இது அந்த பொண்ணு ஆயிடுச்சு. அதாவது ஒரு அழகான ஒரு பொண்ணுண்ணா, எப்படின்னு சொல்ல பின்னாடி வந்து தள்ளி விட்டா பார்த்தியா அவ. நைஸ். ஓகே, இது என்னது? டப்பா மண்டை. சரி, டப்பா மண்டை வந்து போகிறபடியே போகட்டும், நம்மளுக்கு கவலை இல்லை. ஏன்னா பயப்புள்ள அவன் கில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் குறுக்காம்பட்டு கத்தி தூக்கி வீசினேன். எப்படி 10 நொடிகள் அவ்வளோதான். 5 4 3 2 1 மூட்டை அவ்வளோதான். இங்கேருந்து எங்கே வரீங்க? போ எப்படி இருந்தது? அவுட் ஆக போகிற, போய்ட்டு வா. அவ்வளோதான், அவன் காலி. வர்றான் பயந்து முன்னாடி இந்த வரையானுங்க. ஓகே யாரெல்லாம் இருக்கானுங்க? ஓஹோ, டைனோசர் வாயன், அந்த டப்பா மண்டை, அப்புறம் அந்த அந்த 2 பேர் வந்து உயிரோடு இருக்காங்க. ஆச்சே வாப்பா, எப்படி இருக்கீங்க? கக்காக் பண்ணுறேன் நினச்சிட்டான் உங்களுக்கு. டே அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாதுடா பைத்தியம். நான் கக்காக்கெலாம் பண்ணல, அப்படி தான் பண்ணலான்னு இருந்தேன். போட நான் தள்ளன். டேய் எனக்கு மட்டும் அண்ணா இப்படி நடக்குது. ஒன்று தள்ளும் போது எவனுமே உள்ள மாட்டேங்கிறான், இல்லாட்டி தள்ளாத போது என்ன தான் எல்லாம் தள்ளுறீங்க. மனசு உடையுது நண்பர்களே. ஓகே, ஜம்ப் ரோப்பா கிளாஸா? ஜம்ப் ரோப் போட்டேன். ஓகே, ஏய் ஏண்டா என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. இவனுக்கு அழி பண்ணுடா. டேய் வாடா, என்ன அழுத்துமில்ல? அழுத்துறா அவனை. ஏய் இவனுங்க வேறு நடுவில். வாடா கீழே இறங்குடா. இறங்கிடா. அவன் மண்டையில் நீ என்னடா? ஏய் போடா. நம்மளுக்கு இதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கல. நம்மளுக்கு குறிப்பாத்து தள்ளு தெரியல போலுது. நடுக்க அவன் கலாய்ச்சிட்டு இருப்பான். உனக்கு தள்ளு கூட தெரியலையே, வெக்கம் கட்டவனே, நீ எப்படி இதில் ஜெய் பண்ணு. இவன் எதுக்கிட்ட நான் வாண்டேன்னா கேட்குறேன், எதுக்கிட்ட நீ உள்ளே போகிற வாண்டடா? எதுக்கு போய் அடி வாங்குற? ஒரு நம்பரில் இதில் வந்து ஒரு மிஷின்லாம் இருக்குமா, அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணால் நம்மளுக்கு காசு கிடைக்கும், ப்ளஸ் ஒரு அமௌண்ட்டு இல்லாட்டி காட் போஸ்ட் ரேண்டமாக கிடைக்குமா. ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே வாங்க. அப்படி என்ன இதுன்னு தெரில, பார்க்கலாம். அடுத்து என்ன இது கேமை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. விறுவிறுப்பாக கதகதப்பாக இருக்குது நண்பர்களே. என்ன அடுத்து என்னென்ன வரும் பெருன்னு தெரில. தள்ளி விடலான்னு பார்த்தேன், வாய்ப்போ நீ ஆண்டா தள்ளுற. டேய் ஐயோ, தள்ளுறதே ரொம்ப பெரிய இதுவாக பார்க்குறானுங்களே. டேய் அவனை தள்ளினா இந்த நாய் என்ன தள்ளுது, சரி அந்த நாயை தள்ளுனா அந்த நாய்க்கு இன்னொரு நாய் தள்ளுது. எல்லாரும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்காங்களா எல்லாரும், என்ன தவிர? அப்போ நான் மட்டும் தான் சிங்கிளா? என்னடா ஒரு கொடுமை. ஜம்ப் ரோப்பே தெரியும்டா. இவன் தள்ளி விட்டுறமா? நாய் சாவுடா. அவ்வளோ மூஞ்சிலே அடி. அப்பா அடி இப்போ தான் நிறைவாகுது. ஐயோ அப்போ போடு.
அது கூட சொல்லக்கூடாதா? சரிடா நான் சொல்லல. ஆனா அவன தோல் உரிச்சு தொங்க போடு. ஓகே. ஓ இந்த கட்சின் தான் வந்திருக்கா. நைஸ் நல்லா இருக்கே. ஓகே கதவு போட்டானுங்க. ஓகே டேய் தள்ளாதேடா. போறேன்டா. எப்படின்னு தானே சாவ தான் போறேன். ஆஹா பயங்கரமா இருக்கு. ஆஹா இப்பா நண்பர்களே இதில் நான் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சே ஆகணும். ஓகே எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நண்பர்களே. அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணால் கீழே படுத்துடுறான், அதுக்கப்புறம் தப்பு பண்ணால் கீழே தள்ளி விட்றாங்க. ஓகே இப்போ நான் டைனோசர் போகிறாரு. ஓகே ஓகே நானும் போகிறேன் ஐயா. ஐயோ ஒன் மோர் சான்ஸ். நோ 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 அம்மா என்ன சரியான அடி. சரி நண்பர்களே நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். ரிட்டர்ன் லாபியே கொடுத்துரும். சரி அச்சோ ஐயோ நோ 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 டே கரும்பூச்சோன்னே டே ரிட்டர்ன் லாபி தான் கொடுத்தேன். அவன் வேறு ஜெயிச்சிட்டான். இவன் வேறு கழிவு கழிச்சிட்டு இவன் என்னாச்சு? என்னடா பாடி எது துணி காய போடுற மாதிரி போட்டிருக்கேங்க. ஐயோ அவன் வேறு நான் கீழே வந்து கலாய கலைப்பானே. ஆமாம் ஆத்தி நீ சப்பாத்தி பாரி நீ சப்பாத்தி பக்கி அம்மாப்பா என்னடா காலை டொறக்கணும் சொட்டிச்சு. அடப்பா டேய் பக்கிங்களா டே நான் ரிட்டர்ன் லாபி தான்டா கொடுத்தேன். எதுக்குடா எக்ஸ்ட்ரா டே என்னை விளையாடுறேன்னு முடிவு எடுத்துட்டீங்களாடா பக்கிங்களா. இப்போ என்னடா சிஸ்டம் கோளாறு கூட என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிச்சு. டே பக்கி நான் ரிட்டர்ன் லாபி தான்டா கொடுத்தேன். கை தவிராமல் அங்கே போச்சு. அதாவது டெக்னிக்கல் கோளாறுனாலே சிஸ்டம் கோளாறாயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்கள். சிங்கப்பட்டு என்னென்னா வளர வேண்டியதாக இருக்கு. சை ஐயோ இன்னும் என்னென்ன சம்பவங்கள் காத்து கொண்டிருக்குதோ. சரி வைகை நண்பரே இதோ ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டனும் அதில் வச்சுக்கோங்க. உங்கள் இதோ ஒரு வேறு வீடியோவில் சிறப்பாக சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுகிறேன். உங்கள் MSC தமிழ் கேமிங்.